அப்போ எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். டெய்லியும் எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துட்டே இருந்துச்சு. ஏன் சண்டை போடுறாங்க, எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு ஒரு நாள் சண்டை பெருசாயிடுச்சு. எங்கள் அம்மா வீட்டை விட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாவை பார்க்கவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு. உடனே போய் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், அம்மா டிவோர்ஸ் கேட்டப்போ நீ ஏன்பா கொடுத்தேன்னு. அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், நம்ம கூட இருக்க கஷ்டப்படுறவங்கள நம்ம கூட தான் இருந்தாகணும்னு கட்டாயப்படுத்துறதும் ஒரு வகை வன்முறை தானே அப்படின்னு ஒரே பதிலில் அவர் அதை கடந்து வந்துட்டார். இத்தனைக்கும் அவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த காதல் கல்யாணம் எல்லாமே பொய்ன்னு. அட என்னங்க, நீங்களே உங்கள் அப்பாவை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. புரியலை. இதை கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவரும் உங்கள் அப்பா மாதிரி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் முடிச்ச 3 வருஷத்துலேயே அவங்க ஒய்ஃப் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அவரும் வேற ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டு அந்த லவ்லேருந்து மூவ் ஆகிட்டாரு. ஸோ அவரோட லவ் அந்த இடத்துல பொய்யாயிருச்சு. ஆனால் உங்கள் அப்பாவோட லவ் அப்படியா? டிவோர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு 10 வயசுனா, இப்போ தோராயமாக உங்களுக்கு 25 வயசுன்னு கணக்கு போட்டாலே 15 வருஷம் ஆகுது. இந்த 15 வருஷத்தில் உங்கள் அப்பா நினச்சிருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணலை? ஏன்னா உங்கள் அப்பா உங்கள் அம்மா மேலே வச்சிருந்த லவ்க்கு இப்போவும் உண்மையாக இருக்காது. நீங்கள் லவ் பண்ணுறவங்க தான் பொய்யா இருக்கலாம், ஆனால் லவ் எப்போவும் பொய்யாகாது.